தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆசீர்வாதமான செய்திக்குள்ளாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல், பாஸ்டர் சீலா டேனியல். இன்றைக்கும் இந்த செய்தியை வேத புத்தகத்தோடு கூட நீங்க கவனிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனை துதித்து செய்திக்குள்ளாக நம்ம செல்வோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய், சரீர சுகத்திலே, ஆவிக்குரிய காரியத்திலே, பொருளாதாரத்திலே ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். ஹல்லேலூயா. புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால், புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். உம்மை தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் எவ்வாறாக சொல்லுகிறான் என்றால், சங்கீதம் 23வது அதிகாரத்தை முழுவதுமாக வசனம் 1 முதல் 6 வரை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 23வது அதிகாரம். அதிலே தாவீது என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வேத வசனத்திலே தாவீது என்ன சொல்கிறார்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லிவிட்டு, அதிலே வசனங்களில் 2, 3, 4 சொல்லிவிட்டு 5 என்ன சொல்கிறார்? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிமிடம் என்னோடு கூட நீங்களும் உங்கள் தலையின் மேலே கைகளை வைத்து, என என்னோடு கூட இந்த விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசும்படியாக செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு நிமிடம் உங்களது வலது கையை உங்கள் தலையின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு கூட, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரத்தில் ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொன்ன பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பாத்திரத்தை தேவன் நிரம்பி வழியும்படியாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருப்பதினாலே நீங்கள் குறைவுபட்டு போவது கிடையாது. உங்களுடைய பாத்திரம் அது உங்களுக்கு மட்டும் நிரம்பி இருக்கக்கூடிய பாத்திரமாய் அல்ல, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருப்பதினாலே, அவர் உங்கள் இரட்சகராய் இருப்பதினாலே, அவர் உங்கள் தேவனாய் இருப்பதினாலே, அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறவராய் இருப்பதினாலே அவர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி நிரம்பி வழிய செய்யும்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளமாகிய அந்த பாத்திரத்தை பரத்துக்கு நேராக நீங்க உயர்த்துங்க. உங்கள் பரத்துக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளமாகிய அந்த பாத்திரத்தை தேவனுக்கு நேராக, பரத்துக்கு நேராக நீங்க உயர்த்தி வைத்திருக்கின்ற பொழுது அந்த வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் இன்றைக்கு நிரம்பி 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 வழிய செய்யும்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனை அப்படியாக மகிமைப்படுத்துவோம். என் தேவன் என்னுடைய பாத்திரத்தை இன்றைக்கு நிரம்பி நிரம்பி வழியும் செய்யும்படியாக ஆசீர்வதிக்க போகிறார். நான் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன் என்று கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையில 2 மகிமையான காரியங்கள் அவர் வாழ்க்கையில நடைபெற்றது. தாவீது அவருடைய வாழ்க்கையிலே 2 மகிமையான காரியங்கள். ஒன்று, தாவீது அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற தாவீது என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரை அவர் ஒரு மேய்ப்பனாய் கொண்டதினாலே அவருடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான ஆசீர்வாதம் வந்தது. ஹல்லேலூயா. தாவீது தன் வாழ்க்கையிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன் அரசனாக மாறியதுக்கு காரணம் என்ன? அவன் கர்த்தரை தன் மேய்ப்பராக, தன் தேவனாக, தன்னை வழி நடத்தக்கூடியவராக, தன்னை ஒரு ஆடாக நினைத்து கர்த்தரை ஒரு மேய்ப்பனாக அவன் கொண்டதினாலே அவன் வாழ்க்கையிலே மகத்துவமான ஒரு காரியம், ஆசீர்வாதமான ஒரு காரியம், நினைத்து பார்க்க முடியாத. பாருங்க, 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோமே, அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த தேவன் தாவீதை சாணி கிடக்கிலிருந்து, அதாவது கரவல் ஆடுகளின் பின்னால அவன் மேய்த்து கொண்டிருந்த அவனை, சாணி கிடங்களே கிடக்கிற ஒருவனை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நாரி கடப்பாம் ஏன்னா அது நாற்றம் எடுத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் இறங்கி அவனை தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் இஸ்ரவேலுடைய பேரரசனாக கர்த்தர் உயர்த்தினார் என்றால், செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட தாழ்மையான நிலைமையில் இருக்கலாம், வெறுமையான நிலைமையில் இருக்கலாம், திக்கற்றவர்களாக இருக்கலாம், அநேகர் உங்களை கண்டுகொள்ளவே இல்லை என்று நீங்க நினைக்கலாம். உங்களை காண்கிற கர்த்தர் இன்றைக்கு சிறியவனாய் உன்னை, எளியவனாய உன்னை புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடும் உட்கார வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய கரம் உன் வாழ்விலே குறுக்கிட்டு கர்த்தர் ஆச்சரியப்படும் விதத்திலே. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தர் என்னை பாருங்க, நான் ஒரு வில்லேஜ் பாயாக இருந்தேன். ஹல்லேலூயா. வில்லேஜ் பாயா இருந்த என்னை கர்த்தர் இன்றைக்கு அந்நிய தேசத்திலே கொண்டு வந்து 7 எழுப்புதல் திருச்சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் இந்த தேசத்திலே, அந்நிய தேசத்திலே உயர்த்தி வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் இல்லை. கர்த்தர் எப்படிப்பட்ட எவரையும் அவர் உயர்த்த முடியும். கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கின்ற பொழுது, கர்த்தரை நீங்க மேய்ப்பராய் கொண்டிருந்தா தான் நீங்க கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். அன்றைக்கு நான் கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டு இருக்கிறாவது என் வாழ்க்கையில் அநேக இழப்புகள், கண்ணீர்கள், கவலைகள், மரண ஓலங்கள்,
ஆனால் இயேசுவை என்றைக்கு மேய்ப்பராக நான் கொண்டேனோ அன்றைக்கே அவர் கரத்தில் என் கரத்தை ஒப்பு கொடுத்தேனோ அவர் என்னை பிடித்து கொண்டார். அவர் என்னை பிடித்த பிடி இன்றைக்கு வரை அவர் விடவே இல்லை. நான் பரலோகம் செல்கிறவரை அவர் கைவிட மாட்டார். என்னை தூக்கி கண்மலை மேல் உயர்த்தி ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, தேசங்களுக்கு, மக்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக என்னையும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களையும் அதே போல பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களையும் கர்த்தர் தேசங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒன்று, தாவீது கர்த்தரை தன் மேய்ப்பனாய் கொண்டது. ஹல்லேலூயா. இரண்டாவது, அந்த தாவீதை கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக, சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இரண்டு காரியங்கள். ஹல்லேலூயா. ஒன்று, நீங்க கர்த்தர் மேய்ப்பராய் கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டாவது வகை ஒரு பெரிய மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அது என்னன்னாக்கா, சத்துருக்களுக்கு முன்பதாக, சகோதரருக்கு முன்பாக தாவீதை கர்த்தர் எப்படியாக உயர்த்தினாரோ, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினாரோ. ஹல்லேலூயா. தலையை எண்ணெயால் யாருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கனாக்கா, ஒன்று தீர்க்கதரிசிகளுக்கு, இரண்டு நியாயாதிபதிகளுக்கு, மூன்றாவதாக என்ன செய்வாங்கனாக்கா ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்களுக்கு தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப தாவீது கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருந்தனாலே, ஹல்லேலூயா, அவன் நினைத்து பார்த்திருக்க மாட்டான். அவன் வாழ்நாள் மூலம் அப்படியே ஆடுகளை மேய்த்து கொண்டே அந்த பாடல்களை பாடிக்கொண்டே அப்படியே திரியலாம் என்று. ஆனால் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். சாமுவேல் அவர் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்கு பதிலாக நீ என்ன செய்ய, நீ தைல கொம்பை நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமானாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சாமுவேல் இடத்தில் சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். தாவீது, சாமுவேல் அவர் வீட்டுக்கு செல்கிறார். ஏன்னா அவருக்கு 8 குமாரர்கள், 7 பேரு அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவர்களை கொண்டு வந்த சாமுவேல் முன்னால் நிறுத்துறான். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்படியாக ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, அவர் அந்த பிள்ளைகளா இருக்கும் என்று. ஆனால் தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்றால், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனம் 13, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அவன் ஏன்னா 7 பிள்ளைகள் இல்ல, இன்னொரு பையன் இருக்கான் எங்கே என்று ஈசாயின் இடத்துக்கு கேட்ட பொழுது, அவன் ஃபீல்ட்ல இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் சொல்ல, அவனை அழைத்து கொண்டு வா என்று சாமுவேல் சொல்லி அவனை அழைத்து கொண்டு வந்து அவர் சகோதரர்கள் நடுவிலே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான் சாமுவேலாலே. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. 2 காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க வாழ்க்கையில உயர வேண்டுமா? இன்றைக்கு நீங்க உங்க அநேகர் கேவலப்பட்டு அநேகர் தலைகுனிந்து நடக்கிறீங்களா? அநேகர் உங்களை அவமானமா நினைக்கிறாங்களா? அநேகர் உங்களை இவன் எங்க உருப்பட போறான், இவன் எங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர போறான் என்று அநேகர் உங்களை குறித்து தாழ்வாய் நினைத்து கொண்டு இருக்கிறாங்களா? உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், ஒன்று, இயேசுவை மேய்ப்பனாக கொண்டுங்க, கர்த்தரை மேய்ப்பனாக வைத்துக் கொள்ளுங்க. அதை நீங்க வைக்கின்ற பொழுது இரண்டாவது ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுக்கு இந்த ரட்சிப்பினுடைய ஜெபத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுடைய வார்த்தைகள் உலகமெங்கும் ஜனங்களுக்கு செல்வதனாலே, எந்த தொலைக்காட்சியின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவருக்குள் வர்றாங்க. தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதனாலே இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை என்னோடு கூட நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையாய் எங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உமக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பரலோக பிதாவே, என்னை நேசிக்கும்படியாய் இயேசுவை இந்த பூமியில அனுப்பினீர். அவர் எனக்காக இந்த பூமியில சிலுவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையில் தொங்கி மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி வந்தார். அவரே உலக இரட்சகர், அவரே என் பாவங்களை தீர்க்கிறவர் என்று வாயில் அறிக்கையிடுகிறேன். நீங்க சொல்கின்ற பொழுது நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, இயேசுவின் பிள்ளையாய் மாறுறீங்க. இயேசு உங்கள் மேய்ப்பராக மாறுறாரு. ஹல்லேலூயா. இயேசு உங்கள் மேய்ப்பர். நீங்க ஆடுகளை போல நினைத்துக் கொள்ளுங்க. இயேசு உங்கள் மேய்ப்பராக இருப்பதனாலே அவர் என்ன செய்கிறார்? உங்கள் தேவன் உங்களை எப்படிப்பட்ட இடத்துல, புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறாராம். ஒரு ஆடை எப்படி புல் பசுமையான இடங்களிலே அமர்ந்த தண்ணீரர்களே என்ன செய்ய கொண்டு போய் விடுகிறாரு? அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதைகளை உங்களை நடத்துறாரு. நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை. காரணம், தேவரே உங்களோடு கூட இருக்கிறாரு. அவருடைய கோலும் தடி உங்களை தேற்றும். அது மட்டுமில்ல, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு. உங்க தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னப்படுகின்றன, ரட்சிக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படுகின்ற பொழுது இயேசுவின் பிள்ளையாக மாறுறீங்க. இயேசுவை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய உரிமையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று யோவானில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அவரை அப்பா, நீங்க அனாதைகள் அல்ல. இந்த பூமியிலே திறந்து விடப்பட்ட சூழ்நிலை நீங்க வாழ வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு ஒரு டாடி இருக்கிறாரு, உங்களுக்கு அப்பா இருக்கிறாரு. அவர் ஏசப்பா, அவர் அப்பா பிதாவே என்று நீங்க அழைக்கலாம் உரிமையோடு. அப்ப அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்க, அவர் உங்களை அந்த ரட்சிப்புகள் எடுத்த உடனே அடுத்த ஸ்டெப் என்ன செய்றீங்க, அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது, தாவீதை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக உயர்த்தியது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது என்ன சொல்றார் பாருங்க, அவருடைய இருதயத்தில் எங்கேயோ ஒரு பாத்திரம் ஆனா இருக்கிறது என்று அவர் கற்பனை பண்ணி அவர் என்ன செய்கிறாரு, அந்த இருதயத்தின் பாத்திரத்தை என்ன செய்கிறாரு, பொங்கி அபிஷேகத்தினால் பொங்கி வழியும்படியாக தேவன் என்னுடைய பாத்திரத்தை அபிஷேகத்தினால் என்ன செய்கிறாரு, நிரம்பி வழிய செய்கிறார் என்று அவர் அறிக்கையிடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப தாவீது என்ன செய்யறானா, தன்னுடைய இருதயமாகிய உள்ளமாகிய அந்த பாத்திரம் வெறுமையாய் இருக்க அவர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அவர் தீர்மானம் எடுக்கிறாரு, என்னுடைய பாத்திரம் ரட்சிக்கப்பட்டு தேவன் என்னை மேய்ப்பராய் நான் கொண்டிருப்பதனாலே என்னுடைய பாத்திரம் வெறுமையாய் இருக்க நான் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளமாகிய பாத்திரம் வெறுமையாய் இருக்க நீங்க வைக்க கூடாது. ஹல்லேலூயா. வெறுமையா இருந்தா அதுல கண்ட குப்பைகளும் சாத்தானும் வந்து நினைச்சுவாங்களாக்க, ஏன்னா ஐடியல் மேன் இஸ் டெவில் ஃபேக்டரி என்று சொல்லுவாங்க. வெறுமையாய் ஒன்றுமே செய்யாம சோம்பேறியா இருக்கும் உள்ளத்துல மனதுல சாத்தான் நிறைய காரியங்களை போட்டு அவன் என்ன செய்வான், சாத்தான் அவன் பக்கமா திருப்பிடுவான். அதுதான் வந்து ஏன்னா வாழ்க்கையில யார் வருங்க வெறுமையாய். சிம்சோன் இருந்தான் வெறுமை, அவன் வந்து தனிமையா இருந்தான். தனிமையா இருந்தவர்களா சாத்தான் நினைச்சுவான், அவனுடைய வழியில கொண்டு போய் விடுவான். ஹல்லேலூயா. அதனால தாவீது என்ன செய்தாரு, தன் உள்ளமாகிய பாத்திரம் வெறுமையாய் இருக்க அவர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். தாவீது தன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்று விரும்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன செய்தாரு பாருங்க, நீங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு பாத்திரம் கழுவுறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கெட் ஏதோ வைக்கிறீங்க வச்சுக்கோங்க. அப்பொழுது ஏன்னா ஒரு பைப் இருக்கு பாருங்களேன், ஒரு பைப்ல ஏன்னா வந்து ஒரு பாத்திரத்தை நீங்க நன்றாக கழுவுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாத்திரத்தை போய் திறந்து அந்த பைப்புக்கு நேரம் வைக்கின்ற பொழுது அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த என்ன செய்யும், உள்ள அழுக்கு எல்லாம் என்ன செய்யும், அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணீர் அப்படியே நிரம்பி வழிகின்ற பொழுது உள்ள இருக்கக்கூடிய எல்லா என்ன செய்யும், அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே என்ன செய்து விடும், வெளியே வந்து விடும். ஹல்லேலூயா. அதே போல கொஞ்ச நேரத்தில் அந்த பாத்திரம் எப்படியாக மாறிடும், நல்லா சுத்தமான ஒரு பாத்திரமாக, தூய்மையான பாத்திரமாக அது மாறிவிடும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஏன்னா வந்து கர்த்தர் ஒரு பாத்திரம், உங்க உள்ளமாகிய பாத்திரத்தை பரத்துக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக திறந்து வைக்க விரும்புகிறார். அந்த பாத்திரத்தை பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால நிரப்ப விரும்புகிறார். இந்த பரிசுத்தாவியான உங்களை நிரப்புகின்ற பொழுது உங்களுடைய உள்ளமாகிய அந்த பாத்திரம் என்ன செய்கிறது, பரிசுத்த ஒரு பாத்திரமாக, தேவனுக்கு கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய ஒரு கனத்தின் பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக அந்த பாத்திரம் உங்க சரீரமாகிய பாத்திரம் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்கள் உள்ளமாகிய பாத்திரத்தை தேவாதி தேவனுக்கு நேராக அதிகாலை எழுந்து அப்படியே 2 கரங்களை உயர்த்து பரத்துக்கு நேராக கர்த்தர் துதிக்க ஆரம்பித்து விடணும். ஹல்லேலூயா. பஸ்ல போறீங்களா, கண்களை மூடி அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. பேச உங்களுடைய உள்ளமாகிய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி நிரம்பி வழிகின்ற பொழுது கர்த்தர் பரலோகத்தினுடைய பூரணங்களினாலே, பரலோகத்தினுடைய காருண்யங்களினாலே, பரலோக பொக்கிஷங்களினாலே கர்த்தர் உங்களை நிரம்பி வழியும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பாத்திரம் என்ன செய்கிறது, உங்க பாத்திரம் நிரம்பி வழிகின்ற பொழுது அது உங்களுக்கு மட்டுமல்ல, அந்த பாத்திரம் என்ன செய்கிறது, உங்கள் நிரம்பி வழிகின்ற பொழுது
உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அது பரலோகத்தின் உச்சிதங்களினாலே அந்த பாத்திரம் நிரப்பப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை நிரப்புகின்ற பொழுது, நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிக்கின்ற பொழுது, நீங்க நிரப்பப்படுவது மட்டுமல்ல, நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை ஒரு மேய்ப்பனாய் கொண்டதினாலே கர்த்தர் அவரை என்ன செய்தாரு? ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவன். அநேகர் கிராமங்களில் பார்க்கலாம். ஆடு மேய்க்கிறவன் ஒரு கீழே டவுசர் போட்டிருமா, கிழிந்திருக்கும், சட்டை போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன குடிப்பதற்கு ஒரு சட்டையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஆடை மேய்த்து கொண்டே அந்த வெயிலில் சுற்றி கொண்டு இருப்பான். ஏனென்றால் அவன் வறுமையில் இருக்கக்கூடிய பசங்க தான் ஸ்கூலுக்கு போக முடியாமல் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பாங்க. தாவீதோட வாழ்க்கையில் பாருங்களேன், உங்கள் மனக்கண் முன்பாக தாவீதை கொண்டு வாருங்க. ஒரு ஆடு மேய்க்கிற 13-14 வயது பையன், அவன் ஒரு வறுமையில் இருக்கக்கூடியவன். அந்த வறுமையில் அவங்க ஈசா வறுமையில் இருந்திருப்பார் நினைக்கிறேன். அதனால அந்த குடும்பத்தில் ஒரு நேரம் சாப்பிட வேண்டும் என்றால், ஈசாய் குடும்பத்தில் எத்தனை தட்டு போட வேண்டும் என்றால் 10 தட்டு போடணும். அப்பா அம்மா 2 பேர், 8 பிள்ளைகள், 10 தட்டு பிளேட் போட வேண்டியிருக்கு சாப்பிடுவதற்கு. புரியுங்களா? அப்படிப்பட்ட அந்த தாவீது கர்த்தர் என்ன செய்தாரு? ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை தேவன் தேர்ந்தெடுத்து அவனை மற்றவர்களுக்கு முழு 40 தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு கர்த்தர் அவனை பேரரசனாக ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை, ஏழ்மை பையனாக இருந்தான். இன்றைக்கு நீங்க ஒருவேளை ஏழ்மையாக, வறுமையாக, மிகவும் உங்க வாழ்க்கையில ஏன்னா முன்னேறி செல்வதற்கு வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு மேய்ப்பனாக வைத்து அவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு வழி வாசல்களை திறப்பார். எளியவனை ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்ய வைக்கக்கூடியவர் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இன்றைக்கு பற்றாக்குறையோடு இருக்கலாம். நீங்க உங்களுக்கே பற்றாக்குறையாக உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கலாம். செய்தி கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு கூட இருக்கலாம் இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்க ஒரு நல்ல காரியத்தை கர்த்தரை மேய்ப்பராக கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, மேய்ப்பரா வைங்க. உங்க பண்டகசாலையை நல்ல ஒரு பண்டகசாலையாக, நிரம்பி வழியக்கூடிய உங்களுடைய பண்டகசாலையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவர் வானத்தை திறக்குகின்ற பொழுது உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. பொருளாதாரத்திலே, சரீர சுகத்திலே, ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் நிரம்பி வழியக்கூடியவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நீங்க நிலைமையில் இல்ல, 1000 மடங்கு அல்ல, கோடி மடங்கு கர்த்தர் உங்களை கோடான கோடியாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால்தான் உபாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்பட்டபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை போல நீங்கள் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதற்கு நீங்க என்ன செய்யணும்? இயேசுவை மெய்ப்பராய் கொண்டிருக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், உங்கள் உள்ளமாகிய பாத்திரத்தை அவருக்கு நேராக திருப்பி வைத்திருக்க வேண்டும். அவருடைய பரலோக பொக்கிஷங்களினாலே, காரியங்களினாலே அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களா? கடன் வாங்காமல் இருப்பது என ஒரு ஆசீர்வாதம். ஜாதிகளுக்கு மனம் இறங்கி கடன் கொடுப்பது இன்னொரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால்தான் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் கடன் வாங்காதபடி உங்களுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு, உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. உங்களுடைய சூழ்நிலை முற்றிலுமாக இன்றைக்கு மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறாரு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய பண பிரச்சனை மாறி போகக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை செல்வ சீமானாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார்.
உங்கள் பட்டணத்திலே உங்கள் ஊரிலே அநேகருக்கு நீங்க அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை கர்த்தரண்டை நடத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய், ஒரு மேன்மையின் பாத்திரமாய், ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் உங்கள் பட்டணத்திலே உங்கள் ஊரிலே இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக உயர்த்துவார். நீங்கள் கீழாகாமல் மேலாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அதனால தாவீது சொல்கிறார், தாவீது என ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன், கர்த்தர் அளவில்லாமல் அவருக்கு செல்வங்களையும் பாத்தீங்கன்னா கோல்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். தன்னுடைய தேவாலயத்தை ஆண்டவருடைய தேவாலயத்தை கட்டுவதற்காக 1 நாளாகவும் 29வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தேவாலயத்தை கட்டுவதற்கு செல்வங்கள், மரங்கள், தேவதாரு மரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கிறீர். இந்த செல்வங்களை எல்லாம் பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய செல்வம் போதுமானதா இருக்கிற ஆத்துமாக்களுக்கும் மற்றவர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இந்த செல்வம் போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு சுத்த வெள்ளியை சம்பாதித்த வெள்ளி, பொன்னு, கேதுரு மரங்கள் எல்லாவற்றையும் தாவீது சுதந்திரித்துக் கொண்டான் கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டுவதற்காக. ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையிலே நிரம்பி வழியும் பாத்திரமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனம் 10-12 கூட பார்க்கின்ற பொழுது அங்கே யாக்கோபு எப்படி சொல்றாரு, வெறும் கையாய் நான் சென்றேன். புரியுங்களா? தகப்பனை விட்டு தாயாரை விட்டு வெறும் கையாய் செல்கின்ற பொழுது வெறும் கையும் கோளுமாக இந்த யோர்தானை தாண்டி வந்தேன். 2 பரிவாரங்களோடு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து ஓடுனா, இப்ப ஏசாவை வெகுமதிகளை கொடுக்கின்ற பொழுது நான் 2 கையாய் போனேன். என் தேவன் என்னை 2 பரிவாரங்களோடு என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று யாக்கோபு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் தேவன் அவனுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அவன் செல்வச்சிமானாய் இருந்தான். பூமி தாங்க முடியாதாக இருந்தது. ஈசாக்கு விதைவிதைத்தான் 100 மடங்கு அறுவடை அவன் கண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு அவனுடைய ஆசீர்வாதம், அவன் பரிவாரங்களோடு கூட அவன் அவ்வளவு ஆடுகள் அவ்வளவு செல்வத்தோடு கூட அவன் திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல அவனுடைய குமாரனாகிய யோசேப்பையும் கர்த்தர் என்ன அளவில்லாமல் அவனை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 41வது அதிகாரம் 46 பார்க்கலாம். அதே போல ஆதியாகமம் 33:11 எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, என் ஆண்டவர் என்னை திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று யாக்கோபு சொல்கிறார். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 11 என் தேவன் என்னை திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க அப்படி சொல்ல முடியுங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு கொடுப்பதில்லை. அமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படியாய் நிரம்பி வழியும்படியாய் ஓவர் ஃப்ளோ அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு என் தேவன் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே என்னை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி மடை திறந்த வெள்ளத்தை போல இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி பாய்ந்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பதினாலே, கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டு இருப்பதினாலே நீ குறைவுபட்டு நீங்க போகவே மாட்டீங்க, நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, நீங்க எந்த இடத்திலும் தலை குனிந்து நடக்க தேவையில்லை. காரணம், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களை நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காரணம், வானம் அவருடையது, பூமி அவருடையது, ஆகாயத்து பறவைகள், காட்டு மிருகங்கள் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. எந்த மனுஷனையும் உயர்த்தி மேன்மைப்படுத்த என் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவால் முடியும். நீங்கள் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு அவர் உங்கள் அருகிலே வந்து உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழி செய்யும்படியாய் உங்களை ஜாதிகளுக்கு முன்பாக உயர்த்தி உங்களை வாளாக்காமல் தலையாக உயர்த்தி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்தை அவருக்கு நேராக நீட்டி அந்த தேவனை இயேசுவை நீங்க இருக்க பற்றிக் கொள்கின்ற பொழுது வானத்தின் பலகடிகளை திறந்து கர்த்தர் உங்களை ஆண்டவர் அற்பமாயும் அல்ல சொற்பமாயும் அல்ல கர்த்தர் நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை எல்லாவற்றாலும் நிரம்பி வழிய செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சத்துருக்கள் முன்பாக
கர்த்தர் உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும்படியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் திறப்பிலே நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளை நீக்குவீராக. எல்லா தரித்திரங்கள் நீங்கட்டும். எல்லா ஆண்டவரே வெறுமைகள் நீங்கட்டும். பண பிரச்சனை நீங்கட்டும். சரீரத்தில் வியாதிகள் நீங்கட்டும். ஆண்டவரே, ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. தாவீது சொன்னது போல கர்த்தர் என்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டது போல இந்த பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.